சார், நேற்று டிஜிபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தீங்க. அதில் சொல்லியிருந்தீங்க என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, துப்பாக்கி ஏந்திய போலீஸார் பாதுகாப்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன் அப்படின்றவர் இதே மாதிரி என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அது பெரிய அளவில் கவனம் பெறல. அடுத்த ஓரிரு நாட்கள்லேயே அவர் இறந்து போயிட்டாரு. அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அது சோஷியல் மீடியாவில் வெளியே மிகப்பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. சார், இப்போ நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட் முதல்வர் கவனத்துக்கு எடுத்துட்டு போகப்பட்டிருக்குமா? நீங்க பாதுகாப்பா உணர்றீங்களாங்க சார்? திமுக ஆட்சி அகன்றால் தான் நான் பாதுகாப்பாக உணர்வேன். நான் ஏதோ அரசியல் ரீதியாக பேசுகிறேன்ட்டு நீங்கள் நினச்சிக்காதீங்க. மாலதி, நீங்களும் கூட இருந்தீங்க, ரைட்டா? நீங்கள் அன்றைக்கி என் கூடவே வண்டியிலையும் இருந்தீங்க, ஓகேங்களா? ஒரு சென்னையின் மையப்பகுதியில் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு மினி பஸ்ஸில் ஆளை கூட்டிக்கிட்டு வந்து ஒரு 4-5 பக்கெட்டு நிறைய சாக்கடையும் மனித மலத்தையும் அள்ளிக்கிட்டு வந்து வீடு, அந்த சந்துக்குள்ளே இருக்கிற வீட்டை கண்டுபிடிச்சி சாக்கடையை ஊற்றி ஒரு 70 வயது பெண்மணியின் மீது கடும் தாக்குதலை தொடுத்து அந்த இடத்துலேருந்து நம்ம 2 நிமிடங்களுக்கு முன்பு தான் நம்ம நகர்றோம் இல்லையா? உங்கள் முன்னாடி தானே கண்ட்ரோல் ரூமுக்கு பேசினேன், 100க்கு பேசினேன்னா உங்கள் முன்னாடி. குயிக் ரியாக்ஷன் டீம் உடனே வரணுமா? சொல்கிறேன், எங்கள் அம்மா தனியாக மாட்டிக்கிட்டாங்கன்ட்டு உங்கள் முன்னாடி தானே பேசினேன். 1 மணி நேரம் கழிச்சு வந்தாங்களா? 40 நிமிஷம் கரெக்டாக வர்றதுக்கு 40 நிமிஷம். சார், இப்போ தான் சார் நான் ஜீப்பில் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார் சப் இன்ஸ்பெக்டர். சார், எங்கள் அம்மா தனியாக இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போய் அம்மா மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு லைவில், ஃபேஸ்புக் லைவில் நம்மளை கேட்டால் திட்டுறான், பார்த்தீங்களா? அது நடக்குது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில் அதை எழுப்புகிறார். அதற்கு பிறகு 40 நிமிஷம் கழித்து போலீஸ் 2 மணி நேரம் அந்த கலாட்டா பண்ணவங்க, அந்த ரவுடித்தனம் பண்ணவங்க அங்கேயே நின்று போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்களா இல்லையா? போலீஸ் வந்துச்சா? சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாரா? நவுந்தாங்களா அங்கேருந்து? அதற்கு பிறகு நான் உயரதிகாரியிடம் பேசினேன்னா இல்லையா? கவனிச்சிங்களா? கண்ட்ரோல் ரூமுக்கு பேசுனது போக நான் பேசின உயரதிகாரி 2வது நிமிஷம் அருண்கிட்ட சொல்லிட்டார், தெரியுமா? இன்றைக்கி வரைக்கும் நான் அதை வெளில சொல்ல. அருண் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? உனக்கு ஏன் ஃபோன் வருது தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச உயரதிகாரிட்ட, சார் இது மாதிரி சார் வீட்டில் நடக்குது சார். அவர் அதிர்ச்சி, என்ன சங்கர் சொல்கிற? கண்ட்ரோலுக்கு ஃபோன் அடிச்சேன் சார், அடிச்சிட்டேன் சார், அடிக்ஷன்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் சார் அப்படின்ன உடனே அவர் போய் 5வது நிமிஷம் போய் சொல்லிட்டார். குறைஞ்சது சென்னை மாநகரத்தில் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய திரு அருண், யோ பெட்ரோல் ஜிப் யார் இருக்கீங்க, போங்க, ஒரு ஒரு ஃபோர்ஸை கொண்டு போய் அங்கே இறக்கணும்ல, எத்தனை பேர் வந்திருக்கான்னு கேட்டுக்கிட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரே ஒரு கான்ஸ்டபிள் அங்கே நின்றுட்டு இருந்தாங்களா இல்லையா? அசம்பிளி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் 5 முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை பேசிவிட்டார். முந்தா நாள் கூட பேசினார். அதுக்கு பிறகு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போடுறாங்க. அந்த சிபிசிஐடி கைது செய்யப்பட வேண்டிய நபர் முதல்வர் வீட்டில் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. தாக்குதல் நடந்து 3-4 மாதம் ஆகுது. இது வரைக்கும் அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள்லாம் கைது செய்யப்படலை. எல்லாரும் முன்ஜாமீன் வாங்கிட்டு போகிறாங்க. சிபிசிஐடி வேடிக்கை பார்த்துன்னு இருக்குது. அந்த தாக்குதலுக்கு காரணமான அருண் தான் என்னை கூலிப்படை வைத்து கொலை செய்ய முயற்சி செய்கிறார் என்று நேற்று போய் நான் புகார் அளித்துட்டு வந்தேன். முதல்வருக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்கள் இதில் எல்லாம் சமரசம் பார்க்க மாட்டார். அவருக்கு சிஎம்கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அவரோட கடமை. ஒரு சிஎம் பார்க்கும்போது இந்த தகவலை தெரிவித்து விடுவார் என்று நான் நம்புகிறேன். அதற்காக பாதுகாப்பாக இருக்க முடியும்னா திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. ஒரு அரசியல்வாதியின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக உணரலாம். பொம்மை முதல்வரின் ஆட்சியில் நீங்கள் எப்படி உங்கள் பாதுகாப்பாக உணர்வீர்கள்? ஒரு அசம்பிளியில் எழுப்பியிருக்கிறாங்க பிரச்சனையை 5 வாட்டி எதிர்க்கட்சி தலைவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஆட்சியில் திருப்பி எங்கே போனாலும் இந்த சாக்கடையில் ஊற்றுன மேட்டரை பேசுகிறாங்களே, யோ அந்த அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி தான் உள்ளே போடுங்களேன்ட்டு சிஎம் சொல்லணுமா? நம்ம அவர் வீட்டிலே போய் அந்த தாக்குதல் நடந்த சம்பவத்தில் இருந்த அவர் கூட உட்காந்து அவர் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா என்னம்மா சிஎம் இவரு? அண்ட் நேற்று நான் எழுதி கொடுத்த புகாரில் என்ன இருந்துச்சுன்னு தெரியும்ல? ஐபிஎஸ் அதிகாரிகள் வருண் மற்றும் அருண் ஆகிய 2 பேரும் கூலிப்படையை வைத்து என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள் தான் நான் எழுதி கொடுத்துருக்கேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த அளவுக்கு இறங்கின பிறகு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அதனால் பாதுகாப்பு எல்லாம் உணர்வதற்கு எதுவுமே இல்லை. பாதுகாப்பெல்லாம் நீங்கள் உணர முடியாது. என்னைக்கு வீடு போது வேனில் ஆர்கனைஸ் ஆகி வர்றாங்கம்மா. போலீஸுக்கு ஒரு விவகாரம் தெரியல அப்படின்னா தான் நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி இங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க, போலீஸை அனுப்புங்கன்னு சொல்லணும். பட் அதுக்கப்புறம் வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்தோம், ஒரு போலீஸை தான் அனுப்பி வைக்கிறார் சம்பவத்திற்கு அந்த பெண்கள் போகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது இது போலீஸுக்கு தெரியாமல் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ காவல்துறை அதிகாரிகளே கிரிமினல்களாகவும் ரவுடிகளாகவும் மாறும்போது நீங்கள் அந்த மாநிலத்தில் எப்படி பாதுகாப்பாக உணர்வீர்கள்? இது ஏதோ உங்களுக்கு மட்டும் நடக்கலங்க சார். ஏற்கனவே நான் சொன்னேன், ஜாகிர் ஹுசைனா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த மணல் விவகாரத்துல ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தேனியில ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், திமுக ஆட்சியின் கீழே ஏதோ ஒரு பத்திரிகையாளருக்கு மட்டும் இருக்கிற சிக்கல் கிடையாது, ஆக்டிவிஸ்டுங்களுக்கும் இப்படி இருக்கு. அதாவது நீங்க சொல்றீங்க இல்லையா, திமுக ஆட்சி இல்லைனா தான் பாதுகாப்பா உணர முடியும். அது நீங்க மட்டும் தனித்து விடப்படலைன்னு நான் சொல்றேன்.
ஏன் நான் ஒத்துக்கிறேன் அதை. அதனால ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து இந்த ஆட்சியை தூக்கி அடிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். திரு சீமான் சொல்லி இருக்காருங்க சார். இபிஎஸோட போட்டோவை காட்டி அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் முதல்வராக இருந்தப்போ மக்கள் இவ்வளோ பதட்டத்தில் இல்லை அப்படின்ற ஒரு விவகாரத்தை சொன்னார். உண்மை. என்னைக்குமா சிட்டிக்கு நடுவில் 5 ட்ரம்மில் பிளாஸ்டிக் ட்ரம்மில் 20 லிட்டர் ட்ரம்மில் சாக்கடையும் மலத்தை அள்ளிட்டு வந்து ஊத்துறான்னா எப்படி அவங்களுக்கு இவ்வளோ துணிச்சல் வரும்? இப்போ சார், ஒருவேளை உங்களுடைய உயிருக்கு ஆபத்துனா அது திமுக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கரும்புள்ளியா மாறிடாதாங்க சார்? நிச்சயமாக மாறும். இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது, இப்படி ஒரு பத்திரிகையாளர் பேசியிருக்கிறார், இது நடந்தால் நமது ஆட்சிக்கு ஒரு கரும்புள்ளியாக அமையும் என்பது அந்த முதல்வருக்கு தெரிய வேண்டுமா வேண்டாமா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட சோஷியல் மீடியாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, யூடியூப் சேனல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது என்பதெல்லாம் நன்றாக தெரிந்தும் அந்த யூடியூபர் மேலே போய் கஞ்சா கேஸை போடுறீங்க, 2 குண்டாஸில் நீங்கள் கைது பண்ணுறீங்க, 20 வழக்கு அவன் மேலே போடுறீங்கன்னா இது மக்களிடையே அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதை முதல்வர் உணர்ந்திருந்தால் இதை அனுமதிப்பாரா? அவர் தானே அனுமதிச்சாரு. அவர் தெரியாமையா நடந்துச்சு? அந்த குண்டாசை நியாயப்படுத்துறதுக்கு முகல் ரோகத்துக்கு வைக்கிறாங்கன்னா அதனால்தான் பொம்மை முதல்வர். முகலாய சாம்ராஜ்யம் எப்படி அழிந்ததோ அதே போல் திராவிட முன்னேற்ற கழக சாம்ராஜ்யமும் இந்த மன்னர் பரம்பரையும் அழியத்தான் போகிறது. ஸ்டாலின் தான் இதன் கடைசி மன்னர் என்பதை குறித்து வைத்து கொள்ளுங்கள். அவர் தலைமை பதவிக்கு தகுதியானவர் அல்ல, அவரது மகனும் தலைமை பதவிக்கு தகுதி படைத்தவர் அல்ல. திமுக இதோடு முடிந்து விட்டது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எங்கே எது நடந்தாலும் ஒரு தலைவனுக்கு தெரியணும், தெரிஞ்சாதான் அவன் தலைவன். தேவையில்லாமல் எதற்காக நீங்கள் மக்களிடையே ஒருவனை வளர்த்து விட வேண்டும்? இன்னைக்கு இவ்வளோ தூரம் நமக்கு ஆதரவு இருக்குன்னா அதுக்கு காரணம் எல்லாரும் அவனுக்கு ஏன் போட்டு இப்படி சும்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க நினைக்கிறாங்களா இல்லையா? எழுதுறாங்களா? ஜெயிலில் வச்சு கையை உடைக்கிறீங்க, கஞ்சா கேஸை போட்டு விட்றீங்க, வீட்டை சீல் வைக்கிறீங்க, பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறீங்க. அதை மீறி அவன் சேனல் நடத்துறான்னா வீட்டில் போய் சாக்கடையில் ஊற்றுறீங்க. இப்போ அவனை கொல்ல பார்க்குறீங்கன்றதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? அப்போ உங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களே, கூப்பிட்டு ஒரு அதிகாரியை கண்டிக்க துப்பு இருக்கா உங்களுக்கு? சாதாரண பத்திரிகையாளர் நம்ம என்ன சொல்றாங்க? பணத்தை வாங்கிக்கோ, வாய மூடு, அதிகாரம் வர்க்கம் கொடுக்குற தொல்லைகளை தாண்டி எழுந்து நிற்கிறோம். அப்போ ஒரு பத்திரிகையாளரை இப்படிதான் ஒரு பவர்ஃபுல்லான முதலமைச்சர் அணுகுவாராங்க சார்? அவங்க உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கா மாதிரி. இவர் பவர்ஃபுல்லான முதலமைச்சர்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவரும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த பவரும் இல்லைன்றது அவருக்கே தெரியாது. நம்ம ஒரு சூப்பர்மேன், ஹீமேன், ஸ்பைடர்மேன் அவராக நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஒரு கார்ட்டூன் கேரக்டராக இந்த அதிகாரிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் உண்மையிலேயே அதிகாரமிக்கவர்கள். அவர்கள் நினைத்ததை செய்கிறார்களா இல்லையா? அப்போ அவருக்கு என்ன பவர் இருக்குது சார்? நம்ம இதை திரும்ப பேசியிருக்கோம் சார். இவங்க கொடுக்குற தொல்லையெல்லாம் வந்து தாண்டி நம்ம எழுந்து நிற்கணும். அது பல பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அதன் மூலமாக தவறு நடந்தால் தட்டி கேட்கலான்ற ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கோம். ஒருவேளை நம்மளுக்கு இது மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ மற்றவர்களை வாய மூட வைக்கிறது இன்னும் எளிமை இல்லை சார். அது ஜனநாயகத்தையே குலைச்சி போடும்ல சார்? குலைச்சி போடும். அதனால் தான் அப்படி எல்லாம் நடந்து விடாது. அதனால் அச்சத்தை தூக்கி ஓரமாக வைத்து விட்டு நிகழ்ச்சிக்கு போங்கள். உங்கள் சொந்த கதையை பேச சொன்னால் பேசிக்கொண்டே இருப்பீர்களே. மக்கள் ஜகபர் அலி கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், அப்புறம் ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் 2 நாள் பேசினாங்க, அதுக்கப்புறம் மறந்துட்டு தானே சார் போனாங்க. தம்பி, ஒவ்வொரு மக்களுக்கும் வாழ்கிறதே பிரச்சனையாக இருக்குது, வயிற்று பொழப்பு பிரச்சனையாக இருக்குது. அந்த ரோட்டில் ஜொமேட்டோ, ஜெப்டோன்னு பைக் ஓட்டுறவனெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இது தோணும். வயிற்று பொழப்புக்காக தானே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓட்டுறான். கேபில் போனால் பேசுறியா அவங்ககிட்ட? விடிய தூங்காமல் கேப் ஓட்டுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எதுக்கு? அதனால தான் அவர்கள் சார்பாக நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? அவங்கெல்லாம் வயிற்று பொழப்புக்கே போராடிட்டு இருக்கான். 3 வேளை இன்றைக்கி சோறு தர முடியுமான்னு போராடுறான். எதுக்கு இது பண்ணுறான்? கஷ்டப்படுறான். அவங்களால ஜகபர் அலிக்கெல்லாம் குரல் கொடுத்து கொண்டு இருக்க முடியாது. அதனால்தான் ஜகபர் அலிகளுக்கும் ஜாகிர் ஹுசேனுக்கும் மற்றவர்களுக்கும் சேர்த்து நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துகிறோம். வாழ்க்கையே போராட்டமாக இருக்குப்பா. அது ஒரு மிக முக்கியமான காரணம் சார். மக்கள் நம்மளை சப்போர்ட் பண்ணுறது. இந்த 200வது நிகழ்ச்சியில் நான் கமெண்ட் சிலது படிக்க முடிஞ்சுது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எனக்கும் இந்த ஆதங்கம் இருக்குது, இந்த அரசில் இப்படியெல்லாம் தவறு நடக்குதுன்னு. என்னால் பேச முடியல, நீங்கள் பேசுகிறீங்கல்ல, உங்களை நான் சப்போர்ட் பண்ணுறேன், உங்கள் வீடியோவை பார்ப்பதன் மூலமாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். இல்லை சார், இவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் தேர்தலில் கரெக்டாக போய் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க தான் வைக்க போகிறாங்க. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாது. இப்படித்தான் முதல்வரும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய லகுடபாண்டி அதிகாரிகளும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் உறுதியாக நம்புகிறேன். அதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இவ்வளவு அநியாயத்தை பார்த்துட்டு இந்த ஜனங்க திருப்பி திமுக ஓட்டு போட மட்டும் நினைக்காத. நான் திருப்பி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இதே ஷோவில், திமுக ஜெயிக்காதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தோணும்னா இந்த போய்ட்டு அலையன்ஸே ஒன்றும் அமையல, நான் உருட்டுறாரா, இவர் விருப்பத்தை பேசுகிறாரான்னு கூட நினச்சிப்பீங்க. எழுதி வச்சுக்க, நீ பாரு.